தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கும் பரவி வாழும் எனது தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கம். நேற்று முன்தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த கலந்தாய்வில் பழைய பொறுப்பாளர்கள்லாம் ஒன்றாக இணைஞ்சி செய்தியாளரை வற்புறுத்தி அழைச்சி சந்தித்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, செந்தமிழ் சீமான் நாங்கள் சொல்கிற பொறுப்பாளரை போட மாட்டேங்கிறாரு, எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அது மாதிரி ரெண்டாவது, செந்தமிழ் சீமான் யாரு கூடயும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, கூட்டணியே வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இந்த உறவுகள் குற்றச்சாட்டம் செஞ்சுருக்காங்க. அதில் இப்போது களத்தில் இருக்கிற ஒரு உறவு, அதை நீ செந்தமிழ் சீமானை பற்றி நீ அவதூறாக பேசக்கூடாது, பேசினா உன்னை அடிப்பேன் என்று சொல்லியிருக்கார். எப்படின்னா, அதாவது கூட்டணி வைக்கிறது கடந்த 14 வருடங்களாக செந்தமிழ் சீமான் தனிச்சு தான் களத்தில் நிற்கிறாரு. உறவுகளை யாரு கூடயும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது 2026 கூட கூட்டணியான்னு கேட்கும்போது, இல்லை கூட்டணி கிடையாது, தனிச்சு தான் நிற்க போகிறேன், எவங்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது, என் இனத்தவர்களை யாரிடம் சென்று அடமானம் வைப்பது என்று 2026 தனிச்சு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கு அதுவே நம்ம இனத்தை செந்தமிழ் சீமான் அடிமையாக்கலையே, இல்லை நம்ம இனத்தை ஆரியங்கிட்டையும் திராவிடங்கிட்டையும் பெட்டிக்கு விளைவு பேசலையே. அப்போது செந்தமிழ் சீமான் போடுற கேண்டிடேட் யார், எப்படி, என்னன்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் அவர் போடுவார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு பேருந்துனா ஒரே டிரைவர் தான் இருக்கணும், பல டிரைவர் இருந்தால் அந்த பேருந்து திக்குமுக்காக போய் எங்கே விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு தலைவன்னா ஒரு தலைவனையே பின்பற்றி செல்ல வேண்டும். அதில் ஈகோ, அது மாதிரி ஈகோ தான் மெயின் காரணமே. நான் பெரியவன், நீ பெரியவன், இது மாதிரி பேசினா எப்படி தமிழ் தேசிய பாதையில் நாம் தமிழர் கட்சி வழி நடத்தி செல்ல முடியும்? நம்ம ஆளுகளே இப்படி இருந்தால் எப்படி செல்ல முடியும் சொல்லுவோம் பார்க்கலாம். எப்போ ஏற்கனவே ஆரியனும் திராவிடனும் எங்கடா செந்தமிழ் சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசிகிட்ருக்கிறான், இவனை எப்படா ஒழிக்கிறதுன்னு காத்துட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளுங்க நம்ம கட்சிக்குள்ளேயே இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறத ஒரு ரொம்ப ஆவலமான ஒரு கேவலமான ஒரு சம்பவம் தான் சொல்ல முடியும். அதாவது செந்தமிழ் சீமான் செய்வது எல்லாம் சரி, நம்ம இனத்தை கொண்டு போய் யாரிடமும் சென்று அடமானம் வைக்கலையே காசுக்காக. 2026 தனிச்சு தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு தலைவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிதலோடு இல்லை, நம்ம நான் தமிழர் தம்பி பிள்ளைகள் புரிதலோடு இருக்க வேண்டும். நாம் சொல்கிற கேண்டிடேட் போடல, எனக்கு கில்றான், எனக்கு ஓசார் அடிக்கிறான், இது மாதிரி பேசுகிறதெல்லாம் இது என்ன ஒரு கேவலமான ஒரு சம்பவம் தான் சொல்ல முடியும். அதனால் நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் சரியான பாதையில் கட்சியை நடத்துகிறார். இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தாலும் சிறந்த பேச்சாளர், சிறந்த வழி நடத்தல், சிறந்த கொள்கைவாதினா யாருன்னா நான் தமிழர் செந்தமிழ் சீமான் தான். வேறு எவனும் கிடையாது. வேற எல்லா பெட்டிக்காக அலையிறான். வரான், ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிக்கிறான், பெட்டிக்கு அடிமை உக்காந்துக்கிறான், அவ்வளோதான். எதிர்த்து கேட்கறதில்ல இந்த நாட்டில் எது நடந்தாலும். அதனால் செந்தமிழ் சீமான் தமிழகத்தில் கால் பதியாத இடமே இல்லை. எல்லா இடமும் மக்களை சென்று இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கார். எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க போராட்டம்னு போராட்ட காலத்தில் யாருன்னாச்சும் பார்த்துருக்கீங்களா? செந்தமிழ் சீமான் டெய்லி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மக்களோட கூட்டணியாக வச்சு அவர் செயல்படுறாரு. எதற்கு என்றால், என் இனம் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டரித்தார்கள், 1 லட்சம் இளம் விதவைகளை உருவாக்கிய கருணாநிதி அன்னைக்கே போர் நிப்பாட்டிருந்தால் அந்த 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்துருக்க மாட்டாங்க. போரை நடத்தலான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு மெரினாவில் போய் கண் துடைப்புக்கு போராட்டம் நடத்திட்டார். 4 மணி நேரம் கிரிமிச்சி சொல்கிறாரு, போர் நின்றுடுச்சு, எல்லாமே முள்ளிவாய்க்கால் வந்துருங்க அப்படின்னு. மக்கள் பரவலாக இருந்ததுனால மிலிட்ரிக்கு கொல்ல முடியல மக்களை. அதனால் முள்ளிவாய்க்கால் அங்கே ரவுண்டு கட்டி எல்லாம் கொண்டுட்டாங்க. துரோகம் செய்த கருணாநிதி தமிழ் இனத்துக்கு. காங்கிரஸும் இந்த திமுகவும் தமிழ் இனத்துக்கு துரோகம் செஞ்சிச்சு.
இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் 1,00,000 விதவைகள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார்? கருணாநிதி தான். ரெண்டாவது, தமிழகத்தில் டெய்லி 4-5 இளம் விதவைகளை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா அதுவும் கருணாநிதி குடும்பம் தான், டாஸ்மார்க்கனால். அதனால் இங்கே சட்ட ஒழுக்கு சந்தி சிரிக்கின்றது, இங்கே நிர்வாணம் படுகின்றது, எதுவுமே சரியில்லை. பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஈத்தேனுக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு உடந்தையாக இருக்கும் அரசு, இது மாதிரி மலைகள்லாம் இயற்கை வளமெல்லாம் கொள்ளையடிக்கிறான், கேரளாவில் கழிவுள்ள இங்கே கொண்டாந்து கொட்டுறான், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒழிக்க வேணும்னா தமிழ் தேசிய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டும். அதை பார்த்து விட்டுட்டு சார் எனக்கு கிள்றான், எனக்கு அடிக்கிறான், அப்படி 1ஆம் கிளாஸ் மாதிரி நான் தமிழர் தம்பி பிள்ளைகள் பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னத்தை சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அண்ணன் எவ்வளோ பாவம், காற்று மழை சூறாவளி என்று பார்க்காமல் ஒவ்வொரு மேடையிலும் இரவு பகலாக பேசி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதை புரிதலோடு செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இங்கே நாடோடியாக வந்தவன்லாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிட்டு இன்றைக்கி தமிழர்களை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். கேவலமாக நாம் நினைக்க வேண்டும், வெட்கமாக நினைக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் நாம் நமக்குள் இவ்வளவு பிரச்சனை செய்வது எந்த விதத்தில் சாத்தியம்? அதனால தான் அந்த பழைய நிர்வாகிகள் ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு பேசல தான் இந்த பயணிச்சிட்ருக்கூடிய நிர்வாகிகள் திலீப்னு சொல்லிவிட்டு, ஏய் சீமானை பற்றி தப்பாக பேசக்கூடாது, பேசுனா அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியாக தான் சொல்லியிருக்கார். ஏன்னா ஏண்டா தமிழ் தேசியம் என்பது என்னடா? புரிதல் இல்லையா உங்களுக்கு? அதனால் ஒற்றுமை இல்லாத இந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தில் ஒற்றுமை இல்லாதனால தான் இங்கே திராவிட ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். இதுதான் உண்மை. எப்போ ஒற்றுமை அடையிறானோ அன்றை தமிழ் தேசியம் இங்கு தமிழகத்தில் ஆட்சி செய்யும். அது வரைக்கும் தமிழன் திராவிடனுக்கும் ஆரியங்கிட்டையும் 5-10 வாங்கி தின்னிட்டு எச்ச பொழப்பு ஓட்ட வேண்டியதான். நாம் தமிழன்.